என் புள்ள ஒரு அப்பாவின்னு அப்பாவும், என் அப்பா ஒரு பாவின்னு மகனும், என் கணவன் ஒரு கல் நெஞ்சுக்காரன் அப்படின்னு மனைவியும், இப்படி கூட இருந்தவங்களே இப்படி எல்லாம் பேசுறது யார அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயத்தான். வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. விஜய் உண்மையாலுமே அப்பாவியா இல்ல பாவியா இல்ல கல் நெஞ்சக்காரனா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய கேள்விங்க. SAC அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு தான் இன்னைக்கு விஜயோட ராஜ்யம். பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு இருந்த சந்திரசேகர் மிகப்பெரிய டைரக்டர் ஆகுறாரு. என்ன கதாநாயகன் ஆக்குங்க அப்படின்னு மகன் கேட்டதுக்காக கஷ்டப்பட்டு பையனை கதாநாயகனா மாத்துறாரு. ஒரு வெற்றி பெற்ற கதாநாயகனா அழகா டியூன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த SAC தான் நேத்து சொல்றாரு, என் பையன் ஒரு அப்பாவிங்க, அப்பா பேச்ச கேட்காத பையன் அப்பாவியா? அதாவது அவங்க விஜய்க்கு விரோதமா செய்யறாங்கன்றது இல்ல, விஜய்க்கு கூடவே இருந்துகிட்டு அவருக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அத சொல்ல வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. என்னங்க சந்திரசேகர், ஏதோ உங்க பையன் ரொம்ப அப்பாவியும் கூட இருக்கிறவங்க தான் அவரை கெடுத்துட்டாங்க அப்படியெல்லாம் சொல்றது நல்லாவா இருக்குது? புசியானது மேல பழிய போடுறீங்களே. ஏன் உங்க பையனுக்கு சொந்த புத்தி இல்லையா? சொந்த புத்தி இல்லாத பையன் உங்களுக்கு பிள்ளையாவே இருக்க தகுதி இல்லாதப்போ நாட்டுக்கு தலைவனா என்ன கிழிக்க போறான்னு நீங்க ஏன் அமைதியா இருந்துட்டீங்க? என் பையன் பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்க மாட்டான், இது பெருமையா? ஆனா சினிமால எல்லாம் பிரஸ் மீட் இல்லாம எந்த படத்தையும் முடிச்சதே கிடையாது. அப்ப நடிக்க மட்டும்தான் செய்வாரா? என் பையன் எதையும் அறிக்கையா கொடுத்துட மாட்டாருங்க. அவ்வளவுதான் அறிவு இருக்கிற பையனை எதுக்கு நடிகையாக்குனீங்கன்னு நான் கேட்டா முத தப்பு நீங்க தானே பண்ணிருக்கீங்க. அதாவது சார், இப்போ விஜய் ஜாஸ்தி யாரையும் மீட் பண்ண மாட்டார். அவருடைய நேச்சர் அது. யார்ட்டையும் சொல்லாத விஷயம் கூட சொல்றேன். ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டார். டப்பு டப்புன்னு அறிக்கைகள் கொடுக்க மாட்டார். ஏங்க சொல் புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்லன்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு என்ன புத்தி இருக்குன்னு சொல்லுங்க. தம்பி என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டாரு. உங்ககிட்ட இருந்தே விலகி போனவரு எங்க கூட மட்டும் என்ன ஒட்டிட்டா இருக்க போறாரு? நீங்க இந்த பேட்டி முழுக்க ஏதோ உங்க பையன் விஜய காப்பாத்துறதுக்காகவே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவ்வளவு யோகியமான பையன் தான் உங்க பையன்னா 41 பேர் செத்ததுக்கு நான் தான் காரணம், நான் தான் லேட்டா வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கணும்ல. எவ்வளவு கண்ணிங்கா, எவ்வளவு தெளிவா தான் மேல குற்றச்சாட்டு இல்ல அப்படின்னு முதல்வருக்கு சவால் விட்டு பேசியிருப்பாரு. இல்லங்க, யாராவது எழுதி கொடுத்தத பேசுவாரு. அப்படி ஒரு பையனை பெத்து வளர்த்ததுதான் நான் பண்ண தப்புனாலும் நீங்க அந்த இன்டர்வியூல பேசியிருந்துருக்கணும். எனக்கு சங்கீதா மக மாறிங்க, ஆனா விஜய் விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவோ படங்கள்ல சில நல்ல கருத்துக்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அவ்வளவு ஏங்க ராபின்ஹுட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து காப்பாத்தி அனுப்புனதே நீங்க தானே. ப்ரொஃபசர் விஜய் சார், எனக்கு தெரியும் டாக்டர் நீங்க இல்லைன்னு தெரியும், இந்த வழியா போயிருங்க நீங்க தானே அனுப்பி வைப்பீங்க. அதாங்க நான் சிகப்பு மனிதன்ல சொல்றேன். வில்ல மாதிரி புள்ளைய பத்தி வச்சு போட்டு கதாநாயகனாக்கண்டே உங்க தப்பு தான். இல்ல விவரம் இல்லாத புள்ளன்னு சொல்லி போய் எதுக்கு வில்லன்னு சொல்லிட்டு இப்படி விவரம் இல்லாத புள்ளைய பெத்து போட்டு அத கதாநாயகனாக்கணும்னு நீங்க பண்ண பாடு. இதுல மக்கள் இயக்கம்னு வேற ஆரம்பிக்கிறீங்க. அதுல நீங்க தான் நிறுவன தலைவர். புசியானதை நான் தாங்க கொண்டு வந்து உள்ள விட்டேன். அவரு பையன் இவருங்க பேச்செல்லாம் கேட்டுதான் இப்படி ஆடுறாரு. விஜய்க்கு வெளியே நடக்கிறதே தெரியாத ஒரு இரும்பு கூட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. அப்ப அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே, விஜய் தப்பான பாதையில போயிட்டு இருக்காங்க நம்பாதீங்கன்னு சொல்லிருக்கலாமே. எல்லாம் தெரிஞ்சுதானே 2-3 மீட்டிங் எல்லாம் போய் முதல் சீட்ல உட்கார்ந்து அப்படியே ரசிச்சு கண்ணீர் விட்டு பாத்துட்டு இருந்தீங்களே. அப்ப மருமக கூட இல்ல அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க மகனும் உங்க கூட இல்ல, அவரோட மகனும் அவரு கூட இல்லன்னு தெரியும்ல. இவ்வளவு விவரமும் நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தாலும் என் மகன் நல்லவன், பையனை விட்டு கொடுக்காத அப்பனா நம்ம பாராட்டலாம். அதுக்காக இதுக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கறது ரொம்ப தப்புங்க. ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நீங்க சொல்லி இருக்க வேண்டிய விஷயம் விஜய் தப்பான வழியில போயிட்டு இருக்காருன்னு நீங்க முதல்லயே சொல்லி இருந்திருக்கணும். விஜய் கிட்ட இல்லைங்க, மக்கள் கிட்ட. இத்தனை பேத்தையும் முட்டாளாக்குற இந்த விஜய் ஒண்ணும் தெரியாத பாப்பா. ஐயோ அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, யாரும் எழுதி கொடுக்கறத பேசுறாருங்க. ஆமா அதை ஒத்துக்கிறோம், எழுதி கொடுத்துதான் பேசுறாரு. எழுதி கொடுத்த மாதிரி தான் ஸ்டேஜ்ல நிக்கிறாரு, எழுதி கொடுத்த மாதிரி தான் அழுகுறாரு, எழுதி கொடுத்த மாதிரி தான் நகர்றாரு. அதுக்காக எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் பேசுவேன் அப்படின்னு பேசுற அந்த அறவேக்கடை வச்சு நீங்க என்னங்க பண்ண போறீங்க? குறைஞ்சபட்சம் நீங்க மகளா நினைக்கிற உங்க மருமகளுக்கு தகப்பனா இருங்க. உள்ளபடியே உங்க 2 பேர குழந்தைங்களுக்கும் நீங்க நல்ல தகப்பனா இருக்கலாம். தப்பான பையனை சரியா வளர்த்திட்டு இப்ப அவன் தப்பா போறதுக்கு காரணம் மத்தவங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்புங்க. மொத்த தப்பையும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க சந்திரசேகர் சார். இனி உங்க பேரனையாவது சரியா வளர்த்து ட்ரை பண்ணுங்க. இல்ல சஞ்சய் உண்மையாலுமே மிகச்சிறந்த மகனாதான் வளர்ந்துட்டு இருக்காரு. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நல்ல பையனா சஞ்சய் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு.
ஆனா நல்ல தகப்பனா நீங்க இல்லாம போயிட்டீங்க சந்திரசேகர். தப்பு பண்ற பையனை தண்டிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உங்க கையில இருந்தும் ஒரு காலத்தில் வந்து விஜய்க்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பீரியட் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து அவருக்கே வந்து ஒரு சினிமானா என்ன, கதைனா என்ன, ஸ்க்ரீன் பிளேனா என்ன, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், என்னென்ன கண்டென்ட் உள்ளே வைக்கணும், இது பூரா அவர் தெரிஞ்ச பிறகு அவர்கிட்ட விட்டாச்சு. பையன் வளர்ந்துட்டாங்கிறதுக்கு வேண்டி விலகி போனதே மிகப்பெரிய தப்பு. கூட இருக்கிற அல்லக்கைங்கனாலதான் பையன் இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்றது ரொம்ப மோசமான செயல். இந்த இன்டர்வியூ மூலம் நீங்க பையனுக்கு நல்ல அப்பனா இருந்துட்டீங்க. இந்த சமூகத்துக்கு எப்படி நல்ல குடிமகனா இருக்க போறீங்க? ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் தான் நீங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும். நல்ல அப்பனாவும் பல நேரங்கள்ல உங்களை நாங்க பாராட்டி இருக்கோம். அதுக்காக இவ்வளவு கேவலமான அப்பனா ஆக கூடாதுங்க. ஏன்னா என் பையன் ரொம்ப நல்லவன்னு சொன்னீங்கல்ல, இந்த ரொம்ப நல்ல பையன் தான் கல்யாணத்துக்கு அப்படி போனாரா? இப்ப இந்த கல்யாணத்துக்கு போனது யாரு பேச்சு கேட்டு போனாருன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இப்போ அந்த நடிகைய ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு ஒரே வண்டியில கூட்டிட்டு போங்கன்னு சொன்னது புசியானந்தா, இல்ல ஆதவர்ஜுனாவா, இல்ல அருண் ராஜா, இல்ல புச்சட்னியா, இல்ல லொயாலாமணியா, இல்ல ஆனந்தித்தா, இல்ல தொண்டர்களா, இல்ல ஃபேன்ஸா? இல்ல புருஷனே இருந்தாலும் விஜய நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற இந்த ஃபேன்ஸா? அவங்கெல்லாம் இல்ல சந்திரசேகர், நீங்க தான் காரணம். ஒரு பொறுப்புள்ள அப்பனா விஷயம் தெரிஞ்சதும் ஃபர்ஸ்டே நாலு சாத்தி சாத்தி இருந்துக்கணும். இனியும் உங்க பையன் நல்லவன்னு எங்கேயும் போய் பேசிட்டு இருக்காங்க சந்திரசேகர் சார். சஞ்சய் கண்டிப்பா உங்க அப்பா பாவிதான். கல்லஞ்சக்காரன் விஜய், எஸ் கல்லஞ்சக்காரனே தான். தன்னோட வாழ்க்கைக்கான எல்லா வசனங்களையும் முன்னாடியே நடிச்சு பேசி வச்ச ஒரு ஆக்டர் தான் விஜய். உண்மையாலுமே விஜய் கல்லஞ்சக்காரன் தாங்க. தான் நடிச்ச மாதிரிதான் வாழ்வேன் அப்படின்லாம் ஒரு நாளும் விஜய் சொல்லல. இது வரைக்கும் அவருக்காக செத்த ஒரு ரசிகனுக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட்டது கிடையாது. இத்தனை பேர் வெயில நிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு நாளும் இறக்கப்பட்டு கீழே இறங்கி வந்ததில்லை. என் கூட்டத்துக்கு வந்து இப்படி சாகுறானுங்களே, என் கூடயே வந்து இப்படி வண்டியில அடிபட்டு சாகுறானுங்களேன்னு ஒரு நாளும் விஜய் வருத்தப்பட்டது கிடையாது. எத்தனை நேரம் தான் இவங்க வெயில நிப்பாங்க அப்படின்னு ஒரு நாளும் விஜய் வருத்தப்பட்டது கிடையாது. கடைசியில காவல்துறையே ஒரு கட்டளை போட்டதுக்கு அப்புறம் தான் மேல்கூரையே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பவும் மொட்டை வெயில்ல மட்ட மத்தியானத்துலதான் வருவேன் அப்படின்னு நிக்கிறவர் தான் விஜய். வெறும் 20 நிமிஷம் தான் அவர்னால வெயில்ல நிக்க முடியும். ஆனா அந்த 20 நிமிஷத்துக்காக 8 மணி நேரத்துக்கு மேல வெயில்ல நிக்கிற அந்த மக்களை பத்தி இவருக்கு கவலையே கிடையாது. நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாரு, ஆனா ஒருத்தங்களையும் சந்திக்க மாட்டாரு. எல்லா மீட்டிங்லயும் போய் ஒப்பிச்சதவே திருப்பி திருப்பி ஒப்பிச்சிட்டு இருப்பாரு. இப்படி யார பத்தியும் எந்த அக்கறையும் இல்லாத விஜய் கல்லஞ்சக்காரன் தான். இப்படி கல்லஞ்சக்காரனான விஜயத்தான் சந்திரசேகர் அப்படிங்கிற இயக்குனர் அப்பாவாக என் பையன் அப்பாவிங்க அப்படின்னு சொல்றாரு. விஜய் திருந்தறதுக்கு இனி வாய்ப்பே கிடையாதுங்க. விஜய் கூட இருக்கிற யாருக்குமே திருந்தணுங்கிற எண்ணமும் கிடையாது. ஆனா தற்குறிகளாகிய நமக்கு பெரும் பொறுப்பு இருக்கு. அப்பா சொல் பேச்சு கேட்காத ஒரு பையன், அப்பாவாகவே தன் கடமையை செய்யாத ஒரு ஆள், மனைவியை பேணாத ஒரு கணவன், ரசிகர்களை மதிக்காத ஒரு நடிகன், தொண்டர்களோட சாவ பத்தி கவலைப்படாத ஒரு தலைவன், மொத்தத்துல ஒரு தருதலை. இந்த தருதலை பின்னாடி சுத்துறதை இனியாவது நிறுத்திக்கங்க, உங்க உயிராவது மிஞ்சு. இந்த தருதலைக்கு தன்னோட மக்களை பத்தியோ தன்னோட ஃபேன்ஸை பத்தியோ தொண்டர்களை பத்தியோ 1% கூட கவலையே இல்லை. ஒரு நாயுடைய ஓனரான ஒரு நடிகைய கரை சேர்த்துறதுதான் அவரோட லட்சியமே. அந்த நடிகைக்காக தான் இவர் கட்சியே ஆரம்பிச்சிருக்காருன்னு இப்பதான் தெரியுது. இந்த தருதலை தான் உங்களுக்கு தலைவனா வேணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும். சந்திரசேகர் சார், இன்னும் நீங்க இந்த தருதலைய உங்களுடைய மகன்னு சொல்றதே தப்பு. ஏன் விஜய தருதலைங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொன்னோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு நான் பேசுறது தப்புன்னு யாரெல்லாம் பேசுறீங்களோ நாளைக்கு நீங்களும் பேசுவீங்க. பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.